சோ 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 சோறு சாப்பிடலாம் வாங்க. சும்மாதான் சரியா? ஆடிப்பட்ட நாத்த ஓ ஆணவத்தை மாத்த நீ சேர்த்துமட வாத்து தானடி. சுட்டி சுட்டி ஓ பால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி. வட்டி வட்டியும் முதல்லுமா வாங்கி கொள்ளடி. அப்படியே குபேரா பிராண்ட்ல இருந்து வாங்கின செங்கல் பிரஸ்ல போகணும் சோறு. சொரு கொண்டு போற புள்ள அந்த சும்மா அடையறக்கு. அப்புறம் நீங்க அவளோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு வெட்டி முடிச்சாங்கரி பாருங்க. அதுல மோஸ்ட் ஃபேவரட் முருங்கைக்காய். முருங்கைக்காயோட பொட்டானிக்கல் நேம் மோரிங்கா ஒலிஃபெரா. ஓகேவா? அதுல நிறைய அயன் சத்து இருக்கு. ஓகே, முட்டையை வந்து வாஷ் பண்ணிக்கலாமா? வாஷ் பண்ணிட்டு ஓ க்ரீம் க்ரீம் எப்படி உடைச்ச பார்த்தீங்களா? இப்படி தர்ற மசாலியா முட்டையை உடைக்கணும். ஒரே இதுக்கு தான் முட்டை உடஞ்சிருச்சு. ஓகே, அதை எடுத்து வச்சாச்சு. அப்புறம் உங்களோட கஸ்தூரி பாய் மோஸ்ட் ஃபேவரட் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு எப்படி பொரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இது ஓகேவா? ஓகே, இப்போ சோறை நல்லா வெட்டி முறிச்சாங்கறியில் போட்டு விரசணும். விரசிட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் முட்டை எடுத்து வச்ச பாலும் விரிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. அங்க வெள்ளி நில காயுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான். முருங்கைக்காயை எப்படி நல்லா சூப்பி எடுத்துட்டு ரெண்டாம் அடிச்சு இப்படி நல்லா சவச்சு சாப்பிடணும். ஓகேவா? உடனே இப்போ கொஞ்சம் பேர் டீசெண்டாகவே சாப்பிட தெரியாதுன்னு கொஞ்சம் கேட்பீங்க. சாப்பிடலாம் டீசெண்டாக பார்க்க முடியாது. ஓகே, நீங்களும் இந்த மாதிரி முருங்கைக்காய் சாப்பிடுங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அப்படி நல்லா சவச்சு சாப்பிடும் போது நம்மளுக்கு பல்லுக்கு உறுதியும் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. அப்புறம் அதில் இருக்கக்கூடிய நார் சத்தம் நம்ம உடம்புக்குள்ளே இறங்கும் பார்த்துக்கோங்க. ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கிறது மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.